எந்த ஒரு மொழிக்கும் இப்படிப்பட்ட ஒரு வரலாறு கிடையாது. மதத்திற்காக உயிர் தியாகம் செய்த வரலாறு உண்டு, நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த வரலாறு உண்டு, இனத்திற்காக உயிர் தியாகம் செய்த வரலாறு உண்டு. ஒரு மொழிக்காக உயிர் தியாகம் செய்த வரலாறு என்று சொன்னால் அது தமிழ் மொழிதான். அந்த தமிழ் மொழியை காட்டக்கூடிய வழியிலே தான் இன்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள். திருவள்ளுவருடைய கன்னியாகுமரியிலே ஆள் உயரத்திற்கு அப்பாற்பட்டு வான் உயரத்துக்கு முட்டக்கூடிய வகையிலே திருவள்ளுவர் சிலை அமைத்திருக்கின்றார். முத்தமிழறிஞர் கலைஞர் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி அவர்களும் தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இருக்கின்ற வரையிலே தமிழகத்திலே இந்தி என்ற பேச்சிற்கு இடமில்லை.